பெரும்பாலான வெற்றிகரமான வர்த்தகர்களிடம் ஒரு சிறப்பான விஷயம் இருந்தது. நீங்கள் 1, 2, 4, 5 அல்லது அதிகபட்சம் 10 பங்குகள் வரை மட்டுமே உங்களை மட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். ஆனா மற்ற எல்லா பங்குகளிலும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். எளிமையான பிளக் அண்ட் பிளே மூலம் நீங்க ஸ்கேனர்களை உருவாக்கலாம். ஆனா அவர்கள் தங்களுக்காக ஸ்கேனர்களை உருவாக்குவதில் எப்போதும் மிகவும் திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். முதல்ல உங்களுக்கு சரியாக என்ன வேண்டும் என்ற சிந்தனை முறையை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும். இருப்பினும் இதே ஸ்கேனர்ல பல நிபந்தனைகளை சேர்ப்பதன் மூலம் இதை இன்னும் வலுவாக்கலாம். அல்லது யாராவது உங்களுக்கு ஒரு வர்த்தக உத்தியை பரிந்துரைக்கிறார்கள் என்றா இந்த பேக் டெஸ்ட் முடிவுகள் மூலம் அந்த உத்தியை நீங்கள் உடனடியா பேக் டெஸ்ட் செய்யலாம். வணக்கம் நண்பர்களே, அப்சர்ஜிக்கு உங்களை வரவேற்கிறா. நண்பர்களே, ஒரு வர்த்தகருக்கும் ஒரு வெற்றிகரமான வர்த்தகருக்கும் இடையே மிக மெல்லிய கோடு போன்ற வித்தியாசம் உள்ளது. ஒரு வர்த்தகர் பல வர்த்தகங்கள்ல போராடி கொண்டே இருப்பார். ஆனா ஒரு வெற்றிகரமான வர்த்தகர் தனக்கான வழியை உருவாக்கி தனது வர்த்தக வாழ்க்கையை எளிதாக்கும் சேனல்களை தயார் செய்கிறார். நண்பர்களே, ஒரு வெற்றிகரமான வர்த்தகர் அல்லது பெரும்பாலான வெற்றிகரமான வர்த்தகர்களிடம் ஒரு சிறப்பான விஷயம் இருந்தது. அவர்கள் தங்களுக்காக ஸ்கேனர்களை உருவாக்குவதில் எப்போதும் மிகவும் திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் ஸ்கிரீனர் அல்லது ஸ்கேனர் என்ற வார்த்தையை பலமுறை கேட்டிருப்பீர்கள். மேலும் நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு மிகச்சிறிய விஷயம், இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். பல வர்த்தகர்களுக்கு பல வருட அனுபவம் இருந்த போதிலும் அவர்களால் ஒரு நல்ல அல்லது அவர்களுக்கு சரியாக தேவைப்படும் ஸ்கேனரை உருவாக்க முடியவில்லை. நண்பர்களே, இங்கே அல்கோக்களின் வேலை வருகிறது. ஆனா உங்களுக்கு அல்கோ தெரியாவிட்டாலும் அடிப்படை மட்டத்துல உங்களுக்காக ஒரு ஸ்கேனரை உருவாக்க முடிவது, அடிப்படை மட்டத்துல உங்களுக்காக ஒரு ஸ்கிரீனரை உருவாக்க முடிவது மிகவும் முக்கியமானது. இந்தியா மிகவும் செழித்து வரும் ஒரு சந்தை. மேலும் இந்த விஷயம் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுவதும் 2000 முதல் 2500 செக்யூரிட்டிகள் இருந்தபோது அவற்றை வர்த்தகம் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. இன்று என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இரண்டையும் சேர்த்து 5000த்திற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டிகள் உள்ளன. எனவே இவ்வளவு செக்யூரிட்டிகளை உங்களால் எப்படி தொடர்ந்து கண்காணிக்க முடியும்? நண்பர்களே, அங்கேயே நான் எனக்காக ஒரு ஸ்கேனர் அல்லது ஸ்கிரீனரை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அந்த நேரத்துல மெட்டாஸ்டாக் என்ற ஒரு மென்பொருள் இருந்தது. நான் மெட்டாஸ்டாக்கில் எனது ஸ்கேனர்களை உருவாக்கி வந்தேன். ஆனா மெட்டாஸ்டாக்கிற்கு சிறிதளவு கோடிங் தேவைப்பட்டுச்சு. காலப்போக்கில் அத்தகைய மென்பொருள்கள் உருவாக்கப்பட்டன அல்லது அத்தகைய வலைத்தளங்கள் வந்தன. கிட்டத்தட்ட கோடிங் தேவையில்லாத அத்தகைய தளங்கள் வந்து விட்டன. எளிமையான பிளக் அண்ட் பிளே மூலம் நீங்க ஸ்கேனர்களை உருவாக்கலாம். ஆனா ஸ்கேனரை உருவாக்க நீங்க எந்த வழியை வேணுமானாலும் தேடிக்கொள்ளுங்க. நீங்கள் ஸ்கேனரை உருவாக்க கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையெனில் நீங்கள் 1, 2, 4, 5 அல்லது அதிகபட்சம் 10 பங்குகள் வரை மட்டுமே உங்களை மட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். ஆனா மற்ற எல்லா பங்குகளிலும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் உங்களுக்காக ஒரு அடிப்படை ஸ்கேனரை எப்படி உருவாக்குவது என்பது பற்றி நான் உங்களுடன் விவாதிக்க போகிறேன். இருப்பினும் இதே ஸ்கேனர்ல பல நிபந்தனைகளை சேர்ப்பதன் மூலம் இதை இன்னும் வலுவாக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் சார்ட்டிங்ல மிக அடிப்படை மட்டத்திலிருந்து ஸ்கேனரை எப்படி உருவாக்குவது, அதன் நிபந்தனைகளை எப்படி சிந்திப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் இன்று இந்த வீடியோவில் உங்களுடன் விவாதிக்க போகிறேன். நண்பர்களே, ஸ்கேனர்களிலும் 2 வகைகள் உள்ளன. ஒன்று இண்டிகேட்டர் அடிப்படையிலான ஸ்கேனர், மற்றொன்று பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஸ்கேனர். நண்பர்களே, பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஸ்கேனர்கள் மிகவும் கடினமானவை. இந்த வீடியோவில் 2 ஸ்கேனர்களை உருவாக்குவது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் இண்டிகேட்டர் அடிப்படையிலான ஸ்கேனரை உருவாக்குவது எப்படி என்று சொல்கிறேன். அடுத்ததாக பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஸ்கேனரை உருவாக்குவது எப்படி என்று கூறுகிறேன். 2 ஸ்கேனர்களையும் உருவாக்கும் சிந்தனை முறைகள் வித்தியாசமாக இருக்கும். இண்டிகேட்டர் அடிப்படையிலானது ஒப்பீட்டளவில் எளிது மற்றும் பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஒன்று சற்று தந்திரமானதாக இருக்கலாம். இப்போது நண்பர்களே, நாம் தொடரலாம். முதல்ல இண்டிகேட்டர் அடிப்படையிலான ஸ்கேனரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி விவாதிப்போம். நண்பர்களே, ஸ்கேனரை உருவாக்குவதற்கு முன்பு உங்களுக்கு சரியாக என்ன தேவை என்பதை பற்றிய சிந்தனை செயல்முறையை நீங்கள் முதலில் உருவாக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே முதல் ஸ்கேனர்ல நமக்கு என்ன தேவை? முதல் ஸ்கேனர்ல மொமெண்டத்தை பிடிக்கும் பங்குகள் நமக்கு தேவை. மொமெண்டத்தை பிடிப்பது என்றால் என்ன? உதாரணமா, வாராந்திர அல்லது தினசரி விளக்கப்படத்துல எனக்கு அத்தகைய பங்குகள் தேவை. அதில் 9 கால மூவிங் ஆவரேஜ் 30க்கு மேலையும் 30 கால மூவிங் ஆவரேஜ் 100க்கு மேலையும் செல்கிறது. முதல்ல 9 மற்றும் 30, 30 மற்றும் 100 மற்றும் 9 மற்றும் 100 ஆகிய 3இன் கிராஸ் ஓவரும் ஒரே நேரத்தில் நிகழும் பங்குகள் ஏதேனும் உள்ளதா என்று பார்ப்போம். நண்பர்களே, ஸ்கேனர் மூலம் பங்குகளை உங்களுக்கு காண்பிப்பது இங்க நோக்கம் அல்ல. உங்களுக்கு ஸ்கேனரை எவ்வாறு உருவாக்குவது என்று கற்பிப்பதே எனது நோக்கம். எனவே எனது நிபந்தனை இதுதான். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். 9, 30 மற்றும் 100 ஆகிய 3ம் ஒரே நேரத்தில் கிராஸ் ஓவர் கொடுக்கும் பங்குகள் இத்தகைய நிபந்தனையை பின்பற்றும் போது மிக குறைவாகவே இருக்கும். ஆனால் நாம் முயற்சிப்போம்.
பங்குகள் கிடைத்தால் நல்லது, இல்லை என்றால் அது வேறு விஷயம். ஆனால் அவை கிடைக்காவிட்டால் நிபந்தனையை எவ்வாறு மாற்றுவது என்பதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். எனவே இங்கே செல்வோம். நாம் சார்ட்டிங்கை திறப்போம். முதல்ல சார்ட்டிங்ல உங்க கணக்குல உள்நுழையவோம். எனது கணக்கு ஏற்கனவே உள்நுழைந்திருக்கும். எனவே நான் இங்கே சார்ட்டிங் என்று மட்டும் தட்டச்சு செய்கிறேன். எனவே நண்பர்களே, முதலில் நாம் என்ன செய்வது? கிரியேட் ஸ்கேன் என்பதற்கு சென்று இங்கே ஒரு ஸ்கேனரை திறந்துள்ளோம். மேலும் இங்கே நீங்கள் காண்பது போல கேஷ் செக்மெண்ட்ல கீழே உள்ள அனைத்து ஃபில்டர்களையும் பங்குகள் கடந்து செல்கின்றன. கேஷ் மார்க்கெட்ல உள்ள அனைத்து பங்குகளும் நமக்கு தேவை. நமக்கு சில நிபந்தனைகள் தேவை. அந்த நிபந்தனைகள் கடுமையானவை. எனவே அதில் எந்த பங்குகளும் நமக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் ஸ்கேனரை எவ்வாறு உருவாக்குவது என்பதை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேண்டுமென்றே ஆரம்பத்தில் கடுமையான நிபந்தனைக்கு செல்கிறேன். எனவே எனது நிபந்தனை மிகவும் கடுமையானது என்பதால் இதில் எந்த பங்குகளும் கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் நிபந்தனையை எவ்வாறு மாற்றுவது என்பதையும் நான் உங்களுடன் விவாதிக்க போகிறேன். எனவே முதலில் நான் நிபந்தனையை சேர்க்கிறேன். இஎம்ஏ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 9 காலம். எனவே இங்கே நான் இஎம்ஏவை தேர்ந்தெடுத்துள்ளேன். தினசரி இஎம்ஏ தேவை என்பதால் அதை தினசரி என்றே விட்டுவிட்டேன். அது க்ளோசிங் விலையில் உள்ளது, ஹை விலையில் உள்ளது, லோ விலையில் உள்ளது, க்ளோசிங்கில் உள்ளது. எந்த நிபந்தனையும் மாற்ற வேண்டியதில்லை. எனவே இஎம்ஏ டெய்லி க்ளோஸ் 9 காலம் கிராசஸ் அபவ், கிரேட்டர் தேன் அல்ல. இப்போதைக்கு முதல்ல கிராஸ்ட் அபவ். எந்த இஎம்ஏ? நமக்கு இங்கே இஎம்ஏ 30 காலம் தேவை. 9 கால இஎம்ஏ 30 காலத்தை இப்போதுதான் கடந்துள்ள பங்குகள் எனக்கு தேவை. ரன் ஸ்கேன் செய்து பார்ப்போம். இன்று பல பங்குகள் கடந்துள்ளன. எனவே இன்று 9 கால இஎம்ஏ 30 காலத்தை கடந்த 33 பங்குகள் உள்ளன. இப்போது நான் விரும்பினா முழு நிபந்தனையையும் மீண்டும் எழுதலாம். ஆனா இந்த நீல நிற பொத்தானை பயன்படுத்தி நான் அதை நகல் எடுக்கிறேன். நான் அதை டூப்ளிகேட் செய்துள்ளேன். நீங்கள் சிவப்பு நிற பொத்தானை பயன்படுத்தினாலும் அது நகல் எடுக்கப்படும். ஆனா அதை நீங்க எங்க வேண்டுமானாலும் ஒட்டலாம். இது மிகவும் பலதுறை பொத்தான். ஆனா இந்த நீல நிறமானது உடனடியா அதன் கீழே நகல் எடுத்து ஒட்டப்படும். அதே நேரத்துல 9 கால இஎம்ஏ 100 காலத்தையும் கடந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த 33 பங்குகளில் 9 30ஐ தாண்டிய அதே நேரத்தில் 100ஐயும் தாண்டி இருக்க முடியுமா? அது நடக்கிறதா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? வந்து பார்ப்போம். எனவே ரன் ஸ்கேன் செல்வோம். ஆம், ஒரு பங்கு உள்ளது. அதில் 9 இதே மெழுகுவர்த்தியில் 30ஐ தாண்டியது மற்றும் 9 இதிலேயே 100ஐயும் தாண்டியுள்ளது. நாங்க இங்க பிஜிஆர் எனர்ஜி பற்றி பேசுகிறோம். எனவே பிஜிஆர் எனர்ஜியின் நீங்கள் கர்சரை இங்கே கொண்டு சென்றால் இங்கே விளக்கப்படத்தை காண்பீர்கள். பெரிதாக்கி பார்த்தால் இந்த காலகட்டத்தில் 9:30ஐயும் 9:100ஐயும் இப்போதுதான் தாண்டியுள்ளது. விளக்கப்படத்திற்கு செல்வோம். எனவே நான் பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் என்று தட்டச்சு செய்கிறேன். இங்கே 9:30 மற்றும் 100 சரியான பகுதி வந்துள்ளது. 9 இதே மெழுகுவர்த்தியில் 30ஐயும் இதே மெழுகுவர்த்தியில் 100ஐயும் தாண்டியுள்ளது. அருமை. இந்த வழியில் நாம் பங்குகளை பெறுகிறோம். ஆனால் இதன் மூலம் பழைய பங்குகளை சரிபார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நாம் இங்கே சென்று இப்போது இந்த ஸ்கேனரை சேமிப்போம். இங்கே சேவ் ஸ்கேன் சென்று நாம் சொல்வோம். இஎம்ஏ 9:30 மற்றும் 100 இஎம்ஏக்கு மேல கடக்கிறது. இது ஒரு புல்லிஷ் வகை ஸ்கேனர் மற்றும் விளக்கத்தில் நீங்கள் எதையாவது போட விரும்பினால் அதையும் போடலாம். நான் இதை இங்க தனிப்பட்டதாக மாற்றவில்லை, ஏனென்றால் நான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே நான் சமர்ப்பி என்பதை கிளிக் செய்தேன். இப்போது இந்த ஸ்கேனர் சேமிக்கப்படும். சேமித்த பிறகு இந்த ஸ்கேனரின் பின்னோக்கிய சோதனையையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் இங்கே பின்னோக்கிய சோதனை முடிவுகளுக்கு சென்றால் இந்த 2 நிபந்தனைகளையும் ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்த பல பங்குகள் இங்கே உள்ளன. இப்போது நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் அதன் பணப்பிரிவுக்கு பதிலாக நிஃப்டி 500 வரை உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். நான் நிஃப்டி 500 செய்தேன். ரன் ஸ்கேன் செய்தேன். இப்போது ஸ்கேனர் எதுவும் இல்லை. இப்போது பங்குகள் எதுவும் வரவில்லை. ஆனால் பின்னோக்கிய சோதனைக்கு செல்வோம். இப்போது பங்குகளின் எண்ணிக்கை குறைவதை பாருங்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி இங்கே வந்த பங்கு டிவிஎஸ் லேப். அதை சரிபார்ப்போம். டிவிஎஸ் லேப் ஒரு பெரிய நிறுவனம், லார்ஜ் கேப் நிறுவனம். எனவே டிவிஎஸ் லேப்பில் நீங்கள் கவனித்தால் 22ஆம் தேதி 9 கால இஎம்ஏ 30 மற்றும் 100 இரண்டையும் ஒரே நேரத்தில் தாண்டியது. அதன் பிறகு இந்த பங்கில் ஏற்றம் வந்தபோது ஒரே நாளில் இந்த பங்கு இங்கிருந்து 5% உயர்ந்தது. இன்று நான் இந்த வீடியோவை உருவாக்கும் நாளில் வலது பக்கத்தில் நீங்கள் பார்ப்பது போல் சந்தை சுமார் 200 புள்ளிகள் சரிவில் இருந்தது. காலையில சந்தையில ஒரு சிறிய பீதி காணப்பட்டது மற்றும் டிவி ஸ்லாப்பிலும் இன்று தினசரி விளக்கப்படத்தில் டாட் கிளவுட் கவர் கிடைத்துள்ளது. எனவே நண்பர்களே, இந்த வழியில் நீங்கள் சில நிபந்தனைகளை சேர்த்து உங்களுக்காக ஒரு ஸ்கேனரை உருவாக்கலாம். எனது நோக்கம் இங்கே உங்களுக்கு பங்குகளை சொல்வதோ அல்லது உத்திகளை சொல்வதோ அல்ல. எனது நோக்கம் என்னவென்றால் சிந்தனை செயல்முறையை ஒரு உத்தியாக, சிந்தனை செயல்முறையை ஒரு ஸ்கேனராக மாற்றுவது எப்படி என்பதுதான்.
எனவே எனது சிந்தனை செயல்முறை என்னவென்றால் 9 காலநகரம் சராசரி 30 மற்றும் 100 இரண்டையும் ஒரே நேரத்தில் எவ்வாறு வெட்டும்? நான் அத்தகைய மெழுகுவர்த்திகளை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இந்த மெழுகுவர்த்தியில் நான் வாங்க விரும்பினால் இப்போது இங்கிருந்து இந்த இடத்தில் இது நடக்கும்போது இந்த அமைப்பு இவை அனைத்தும் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் போது நான் எனக்காக ஒரு வாங்கும் ஆர்டரை தூண்டலாம் அல்லது எனக்காக ஒரு நிரந்தர ஆர்டரை வைக்கலாம். இப்படி நடக்கும்போது எனது பங்குகள் தானாகவே வாங்கப்படும். எனது புரோக்கர் இந்த ஃபாரெவர் ஆர்டர், ஜிடிசி ஆர்டர் அல்லது ஜிடிடி ஆர்டரை அனுமதிக்கிறாரா இல்லையா என்பதை எனது பிளாட்ஃபார்ம்ல நான் சரி பார்க்கலாம். நண்பர்களே, இது இண்டிகேட்டர் அடிப்படையிலான ஸ்கேனர். இப்போது நான் உங்களுடன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஸ்கேனரை பற்றி விவாதிக்க போகிறேன். நண்பர்களே, பிரைஸ் ஆக்ஷனில் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் என்பது மிக முக்கியமான விஷயம். உங்களுக்காக கேண்டிஸ்டிக் பேட்டர்ன்களை இங்கே எப்படி தேடுவது? நண்பர்களே, மேலே செல்வதற்கு முன் சார்ட்டிங்கை எப்படி பயன்படுத்துவது என்று சொல்கிறேன். அடிப்படை முதல் மேம்பட்ட நில வரையறை. எந்த பங்குகள்ல ஸ்கேனரை பயன்படுத்த வேண்டும், எல்லா பங்குகளுக்கும் பயன்படுத்த வேண்டுமா அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளுக்கு பயன்படுத்த வேண்டுமா, எல்லா நிபந்தனைகளையும் பின்பற்றி பயன்படுத்த வேண்டுமா அல்லது வேறு எதற்காவது பயன்படுத்த வேண்டும் என இவை அனைத்தையும் அடிப்படை முதல் ஒரு நல்ல நிலை வரை எனது ஹவு டு யூஸ் சார்ட்டிங் கோர்ஸில் விவாதித்துள்ளேன். அந்த கோர்ஸின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தவறாமல் பாருங்கள். ஏனெனில் ஸ்கேனர் என்பது யாருக்கும் மிக முக்கியமான கருவியாகும். ஏனெனில் 5000 பங்குகளை ஒரே நேரத்தில் யாராலும் கண்காணிக்க முடியாது. இப்போது நாம் பிரைஸ் ஆக்ஷன் அடிப்படையிலான ஸ்கேனரை உருவாக்க போகிறோம். நண்பர்களே, இந்த ஸ்கேனரை உங்களுக்காக நான் சேமித்து வைத்துள்ளேன். உங்களுக்கு இந்த ஸ்கேனர் வேண்டுமென்றால் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதன் பெயர் EMA 9 கிராசிங் அபவ் 30 மற்றும் 100 EMA. நீங்கள் கமெண்டில் 9 30 100 EMA கிராஸ் ஓவர் ஸ்கேனர் என்று எழுதினால் போதும். 9 30 100 EMA கிராஸ் ஓவர் ஸ்கேனர். நான் இந்த ஸ்கேனரை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, இப்போது நாம் ஒரு புதிய ஸ்கேனருக்கு செல்வோம். மீண்டும் கிரியேட் ஸ்கேன் என்பதற்கு செல்வோம். இப்போது இன்ட்ராடேயில் எனக்கு புல்லிஷ் ஹராமி கேண்டில் வேண்டும் என்பதை சரிபார்க்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இன்ட்ராடேயில் எனக்கு புல்லிஷ் ஹராமி கேண்டில் வேண்டும். அதாவது முதல் கேண்டில் சிவப்பாகவும் இரண்டாவது கேண்டில் பச்சையாகவும் இருக்க வேண்டும். பச்சையின் உடல் சிவப்பின் உடலுக்குள் முழுமையாக அடங்கி இருக்க வேண்டும். அதைத்தான் புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் என்கிறோம். இப்போது நண்பர்களே, இந்த புல்லிஷ் ஹராமி பேட்டர்னை 15 நிமிட கால அளவில் உருவாக்க வேண்டும். ஏனெனில் இது இன்ட்ராடேயில் உருவாக்கப்பட வேண்டும். வாருங்கள் தொடங்குவோம். முதலில் எனக்கு முதல் நிபந்தனை வேண்டும். முதல் நிபந்தனை எனது முந்தைய கேண்டிலை பற்றியது. முந்தையது -1 கேண்டில், தற்போதையது 0 கேண்டில். இதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே எனக்கு முதலில் வேண்டியது நான் சொன்னது போல் முதல் கேண்டில் சிவப்பு கேண்டிலாக இருக்க வேண்டும். சிவப்பு கேண்டில் என்றால் க்ளோசிங் விலை ஓப்பனிங் விலையை விட குறைவாக இருக்க வேண்டும். சரி. எனவே முதல் நிபந்தனையை சேர்ப்போம். க்ளோசிங் குறைவா இருக்க வேண்டும். ஓப்பனிங் விலையை விட, ஆனா டெய்லி சார்ட்டில் அல்ல, 15 நிமிட கால அளவில். எனவே 15 நிமிட க்ளோசிங் 15 நிமிட ஓப்பனிங்கை விட குறைவாக இருக்க வேண்டும். ஆனால் மற்றொரு நிபந்தனை, எனக்கு இது முந்தைய கேண்டிலில் வேண்டும் இல்லையா? எனவே இங்கே நான் 0க்கு பதிலாக -1 என்று மாற்றுகிறேன். நீங்கள் பார்ப்பது போல் இது முந்தைய கேண்டில். எனவே முந்தைய கேண்டிலில் க்ளோசிங் ஓப்பனிங்கை விட குறைவாக இருந்தது. ஆனால் இந்த கேண்டில் பச்சை நிறத்தில் உள்ளது. எனவே நான் இதை காப்பி பேஸ்ட் செய்கிறேன். இந்த கேண்டில் இதில் க்ளோசிங் ஓப்பனிங்கை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது எனது பச்சை கேண்டில். எனவே முதல் கேண்டில் சிவப்பு மற்றும் இரண்டாவது கேண்டில் பச்சை. நாம் இதை ரன் ஸ்கேன் செய்தால் இங்கே வால்யூம் மூலம் வரிசைப்படுத்தி பாருங்கள். NMTCயில் கேண்டில் சரியாக உருவாகிறது. முதல் கேண்டில் சிவப்பு மற்றும் இரண்டாவது பச்சை. ஆனால் நாம் இன்னும் ஹராமி நிபந்தனைகளை சேர்க்கவில்லை. எனவே அது அவசியமில்லை. இங்கே பாருங்கள், இது பியர்சிங் பேட்டர்னாக உருவாகிறது. நமக்கு ஹராமி வேண்டும். அதனால்தான் இதில் இன்னும் சில நிபந்தனைகளை சேர்க்க வேண்டும். அந்த நிபந்தனைகள் என்ன? யோசித்து பாருங்கள். இன்றைய க்ளோஸ் நேற்றைய ஓப்பனை விட குறைவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இது புரியுதா? ஏனென்றால் நேற்றைய கேண்டில் சிவப்பாக இருக்கிறது, இன்றைய கேண்டில் பச்சையாக இருக்கிறது. பச்சை கேண்டிலின் க்ளோசிங் விலை அதிகமாக இருக்கும், ஆனால் நேற்றைய ஓப்பனிங் விலையை விட குறைவாக இருக்க வேண்டும். எனவே நான் இன்றைய நிலையை இங்கே காப்பி பேஸ்ட் செய்கிறேன். இன்றைய க்ளோசிங் விலை குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நேற்றைய ஓப்பனிங் விலையை விட, எனவே 0விற்கு பதிலாக -1 என்று மாற்றுவோம். நேற்றைய ஓப்பனிங் விலையை விட குறைவாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இன்றைய ஓப்பன் நேற்றைய க்ளோஸை விட அதிகமாக இருக்க வேண்டும். நான் மீண்டும் இங்கே செய்கிறேன். எனவே இன்றைய ஓப்பன் அது நேற்றைய க்ளோஸை விட அதிகமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நேற்றைய க்ளோசிங் விலை ஓப்பனிங் விலையை விட குறைவாக இருக்கும் ஒரு கேண்டில் நமக்கு தேவை. நமது நிபந்தனையை சரிபார்ப்போம். நேற்றைய க்ளோசிங் விலை ஓப்பனிங் விலையை விட குறைவாக உள்ளது. 15 நிமிடங்களை பற்றி பேசினால் முந்தைய கேண்டிலை பற்றி பேசுகிறோம். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், இன்றைய கேண்டில், அதாவது லேட்டஸ்ட் கேண்டிலின் க்ளோசிங் விலை ஓப்பனிங் விலையை விட அதிகமாக இருக்க வேண்டும்.
எனவே இன்றைய கேண்டில், அதாவது லேட்டஸ்ட் 15 நிமிட கேண்டிலின் க்ளோசிங் விலை ஓப்பனிங் விலையை விட அதிகமாக இருக்க வேண்டும். இது தவிர எனக்கு தேவையான மற்றொரு நிபந்தனை என்னவென்றால், இன்றைய க்ளோஸ் நேற்றைய ஓப்பனை விட குறைவாக இருக்க வேண்டும். இன்றைய க்ளோஸ் நேற்றைய ஓப்பனை விட குறைவாக இருக்க வேண்டும். நான்காவதாக, இன்றைய ஓப்பன் நேற்றைய க்ளோஸை விட அதிகமாக இருக்க வேண்டும். இங்கே பார்ப்போம், இன்றைய ஓப்பன் நேற்றைய க்ளோஸை விட அதிகமாக இருக்க வேண்டும். எல்லா நிபந்தனைகளும் பூர்த்தியாகின்றன. ஸ்கேனை ரன் செய்வோம். வால்யூம் அடிப்படையில் வரிசைப்படுத்துவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கச்சிதம், ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் கச்சிதம், சஜிலிட்டி கச்சிதம், ஐஜிஎல் கச்சிதம், ஆதித்யா பிர்லா கச்சிதம், விஎஸ்டி கச்சிதம். இந்த புல்லிஷ் ஹராமி அனைத்தும் கச்சிதமாக உருவாகின்றன. இப்போது எனக்கு இன்னும் ஒரு நிபந்தனை தேவை. இவை ஒரு டவுன் ட்ரெண்டிற்கு பிறகு உருவாக வேண்டும் என்ற நிபந்தனை எனக்கு வேண்டும். எனவே எனது RSI-க்கான ஒரு நிபந்தனையை சேர்க்கிறேன். மீண்டும் இங்க 15 நிமிஷம் RSI பற்றி பேசுறோம். எனது RSI குறைவாக இருக்க வேண்டும். ஈக்குவல் டு இந்த எண்ணை இங்கே 45 என்று வைப்போம். அதாவது இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். இங்கே பார்ப்போம், சகிலிட்டி டவுன் ட்ரெண்டில் உள்ளது, ஐஜிஎல் நல்ல டவுன் ட்ரெண்டில் உள்ளது, விஎஸ்டி டவுன் ட்ரெண்ட், இமேஜிகா டவுன் ட்ரெண்ட், டிவிஸ் லேப் டவுன் ட்ரெண்ட். இப்போது அப் ட்ரெண்டில் இருந்தவை அனைத்தும் மறைந்து விட்டன. டவுன் ட்ரெண்டில் இருப்பவை மட்டுமே உள்ளன. நீங்கள் விரும்பினால் உங்கள் நிபந்தனைகளை இன்னும் கடுமையாக்கலாம். 45க்கு பதிலாக 40 என்று மாற்றவும். இங்க உங்கள் ஸ்டாக்களின் எண்ணிக்கை இன்னும் குறையும். 40க்கு பதிலா 30 என்று மாற்றினால் உங்களுக்கு மிக கடுமையான சரிவில் உள்ள ஸ்டாக்கள் கிடைக்கும். ஆனா அப்படி செய்வதால் உங்கள் ஸ்டாக்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாகிவிடும். இங்கே பார்ப்போம். இப்போது நமக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டுமே கிடைக்கிறது. ஆனால் இந்த ஒரு ஸ்டாக் வலுவான டவுன் ட்ரெண்டிற்கு பிறகு கிடைத்துள்ளது. எனவே நண்பர்களே, வலுவான டவுன் ட்ரெண்டிற்கு பிறகு நமது இன்ட்ராடே புல்லிஷ் ஹராமி இந்த சார்ட்டிங் ஸ்கேனர் தயாராகிவிட்டது. இதற்கு இன்ட்ராடே புல்லிஷ் ஹராமி வித் RSI என்று பெயரிடுவோம். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் மீண்டும் இதுவும் ஒரு புல்லிஷ் ஸ்கேன் தான். நான் இதை இங்கே சப்மிட் செய்து சேவ் செய்து விட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்கேனரும் வேணும்னா இன்ட்ராடே புல்லிஷ் ஹராமி வித் RSIன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, ஸ்கேனர் உருவாக்குறது பத்தி யோசிக்கிறது எவ்வளவு ஈஸியா தெரியுதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அது அவ்வளோ கஷ்டமும் இல்ல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்க மனசுல வர்ற எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிகளிலும் யூடியூப், இன்ஸ்டாகிராம், இல்லைன்னா சோஷியல் மீடியா, இல்லைன்னா ஏதாச்சும் புக்ல பார்த்தது நீங்க பண்ணலாம். நீங்க ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜியை பத்தி கேள்விப்பட்டாலோ, இல்ல யோசிச்சாலோ, இல்ல யாராவது உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பரிந்துரை செஞ்சாலோ, இந்த பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் மூலமா உடனே அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணலாம். எத்தனை ரிசல்ட்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதோட சக்சஸ் ரேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, ஸ்கேனர் உருவாக்குறது ஒரு கலை. ஒவ்வொரு ட்ரேடரும் இந்த கலையை கத்துக்கணும்னு நான் பர்சனலா நினைக்கிறேன். நண்பர்களே, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஹவு டு யூஸ் சார்ட்டிங் கோர்ஸோட லிங்க் இருக்கு. இந்த கோர்ஸ்ல பேசிக்ஸ்ல இருந்து நல்ல லெவல் வரைக்கும் சார்ட்டிங், ஸ்கிரீனர்ஸை எப்படி உருவாக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நிறைய ஸ்கிரீனர்ஸையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நண்பர்களே, இந்த கோர்ஸை கண்டிப்பா பாருங்க. ஸ்கேனர் உங்க ட்ரேடிங்கோட நிலையையும் திசையையும் முழுசா மாத்திரும்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இதுல எந்த ஸ்கேனர் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஸ்கேனரை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி நண்பர்களே. பை பை. டேக் கேர்.